க்ரோ பேக் வச்சுக்கோங்க. அதில் வச்சு வேஸ்ட்டாக போகிற ஒரு பாட்டில் வச்சு கொஞ்சம் மண் போட்டு கொஞ்சம் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற கழிவுங்கள்லாம் போட்டு அது ஒரு உரத்தை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து சும்மா நானும் செடி வைக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே வராது. எவ்வளோ உழைப்பு தெரியுங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் இந்த வீடியோ போடுறேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணுறேன். நீங்கள் வந்து அது மாதிரி உங்களால் முடிஞ்சது என்னென்னா ஒரு செடியை வைக்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு எந்த உரமும் கொஞ்சமும் போடாதீங்க. சிம்பிளாக ஒரு சாதாரண சாயில் எடுத்து மண் எடுத்து போடுங்க. அந்த பேக்கில் போட்டு நீங்கள் அந்த செடியை ஃபில் பண்ணி வைங்க. எந்த செடி எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பதியம் போடுறது என்னோடய முன்னாடி வீடியோங்கள்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பதியம் போடுறது இதெல்லாம் போடுங்க. இப்போ என்னென்ன செடி என்னென்ன சீசனுக்கு இந்த சீசனுக்கு வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாம் நான் என்னென்ன போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ போட வேண்டியது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கூட போடலாம். ஆடி மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டுடணும் கம்பல்சரி. பீர்க்கங்காய் விதை, அப்புறமா அவரை விதை, அப்புறமா பூசணி விதை,